Taste the Daily. ஊரில் இரு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொடர்பாக தகராறில் ஈடுபட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. ஜெய்வாபாய் மாநகராட்சி பள்ளி மற்றும் கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவிகள் இடையே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொடர்பாக போட்டி எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடமும் சண்டை முற்றிய நிலையில் ஜெய்வாபாய் பள்ளி மாணவிகள் கணபதிபாளையம் பள்ளி அருகே வந்து அப்பள்ளி மாணவிகளிடம் தகராறில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் தவறான சிந்தனையில் இணையதள மோகத்தில் சீரழிவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து அச்சன்கோவில் செல்லும் தமிழக கேரள எல்லைப்பகுதி ஆற்றில் சாலையை கடக்க முயன்ற ஒருவரின் இருசக்கர வாகனம் அடித்துச் செல்லப்பட்டது. கும்பாவுருட்டி அருவியையொட்டிய கேரள வனத்துறை அலுவலகம் அருகே சாலையில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் சாலையை கடக்க முயன்றவரின் இருசக்கர வாகனம் அடித்துச் செல்லப்பட்டது. சுற்றுலா பயணிகளும் வனத்துறை ஊழியர்களும் சாதுரியமாக பைக்கை மீட்டனர். இதனால் அச்சன்கோவில் செல்லும் பக்தர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கள்ளக்குறிச்சி எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாவடிப்பட்டு பகுதி குமரேசன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆகியோர் முசிறியைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் இஸ்ரேலில் வேலை வாங்கி தருவதாக 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாகவும் இதேபோன்று 16 பேரிடம் பல லட்சம் மோசடி செய்ததாக கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பண மோசடியில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேதமான குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இதுவரை சரி செய்யப்படாமல் உள்ளதால் சுகாதாரமற்ற குடிநீரை பருகும் அவல நிலை உள்ளது. குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இருந்த கொட்டகையின் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதனை ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சரி செய்ய முன்வராமல் உள்ளதால் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு மக்களின் அடிப்படை ஜீவாதார பிரச்சனையான குடிநீரை எப்போது தரமாக தருவார்கள் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர்.